ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சமா மனநிலை சரியில்லை அப்படின்னு பார்த்தா என்னன்னா எல்லாரு மேல எக்கச்சக்கத்துக்கு கோவப்படுவான், எல்லாரையும் அடிப்பான், கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பான். அவனை என்ன பண்றது எப்படி சரி பண்றதுன்னே தெரியாம அவங்க பாட்டிமா என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு ஒரு பொண்ணு துணையா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே போக போக சரியாயிடும், வயசு பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இவங்க இஷ்டத்துக்கு எக்கச்சக்கமான பொண்ணுங்களை கூட்டிட்டு காட்டுறாங்க. எல்லாரையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறமா அடிச்சு உதைச்சு இவன் துரத்தி விட்டுறான். கடைசியா நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயின் இவனை மாத்துறாளா இல்ல இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு ஹீரோயின் அவஸ்தைப்படுறாளா, இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரி. சோ இப்ப வாங்க இன்னைக்கான வீடியோ பாப்போம். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவதான் நம்மளோட ஹீரோயின். இவளோட பேர் முன்முன். இவளோட அப்பங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான கடன் இருக்கு இவனுக்கு, பிசினஸுமே சரியா போகல. உடனே இவனோட பொண்ணு நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு வித்துடுறான். நீ எப்படியாவது அந்த பையனை சரி பண்ணி அவன் கூட ஒன்னா இருந்து ஒரே ஒரு புள்ளைய பெத்து ஆகணும், அப்பதான் நான் உன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா ஹீரோயினோட அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு லிவருக்கு சர்ஜரி வேற ஒண்ணு பண்ணி ஆகணும். இதனால இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவன் இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு பைத்தியம் போல, அவனுக்கு ஏதோ நோய் இருக்கான். அதனாலதான் அவனுக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல. ஆனா நான் என்ன தெரியுமா பண்ணிருக்கேன், நான் பெரிய பிளான் பண்ணிருக்கேன். ஃபாரின்ல இருந்து ஒரு ட்ரக்க வர வச்சிருக்கேன். அந்த ட்ரக்க உனக்கு நான் போட்டு விட்டேன்னா உன் மேல இருந்து வர வாசனையில அவன் கண்டிப்பா உன் பின்னாடியே தான் சுத்தி சுத்தி வருவான். உனக்கு கண்டிப்பா 10 மாசத்துல குழந்தையும் பிறந்துரும். அதுக்கப்புறம் நான் எனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இவன்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு அம்மாவையாவது நல்லபடியா நம்ம காப்பாத்தி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கும் வந்துடுறா. அங்க ஹீரோவோட வீட்டுல ஒரு பாட்டிமா இருக்காங்க. அவங்கதான் ஹீரோ எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துல இவன் ஒருத்தன் தான் ஒரே ஒரு வாரிசு. இதுக்கப்புறமும் எந்த வாரிசும் இல்ல, இவனோட அப்பா அம்மாவும் இல்ல. இவன் தான் நம்மளோட ஹீரோ. இவன் கிட்ட ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட்டிட்டு போய் விட்டுருக்காங்க. அவன் எக்கச்சக்கத்துக்கு அவளை அடிச்சு திட்டி மரியாதையா வெளியில போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவளை வெளியில இழுத்துட்டு தூக்கு கடாசுங்க, இப்ப இவளை அனுப்புங்க, இவளாவது நமக்கு செட் ஆவாளா இல்லையா அப்படின்றது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ இவன் நம்மள அடிச்சே வெளியில துரத்திடுவான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பங்கார என்ன சொன்னா, இவன் கூட இருந்து குழந்தை பெத்தா மட்டும்தான் உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு காசு கொடுப்பேன்னு வேற சொல்லியிருக்கான். என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர பதட்டம் ஆயிடுது. ஹீரோயினை உள்ள அனுப்புறாங்க. அவ்வளவுதான், உள்ள போகணும். உடனே பூத்தொட்டி எல்லாம் எடுத்து தூக்கி கடாசுறான் ஹீரோயின் மேல.